Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் இழந்த பிறகு சந்தோஷமே நாம் தெரிந்து கொள்வதாக மாறிவிடும். தேவனுக்குள் களி கூறுவது வாழ்வில் தெய்வீக பலனை தரும், நம்மை சீர்படுத்தும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற வசனத்தை தியானிப்போம். எந்த சூழ்நிலையில் அவன் இப்படி சொல்லுகிறான்? முந்தைய வசனத்தில் அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் என்று கூறுகிறான். அவனை சுற்றி எதிலும் பலனில்லாத நிலையில் ஆபக்கூக் கழிக்கப்பட்ட யூதா தேசத்தின் சேனைகள் நுழைவதை விவரிக்கிறான். தன்னை சுற்றி எந்த ஆசிர்வாதத்தையும் அவன் காணவில்லை. ஆனாலும் தைரியமாக கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று கூறுகிறான். இன்றைக்கும் இது நம் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வல்லமையான ஆராதனையாக இருக்கிறது. தாவீது கர்த்தரை எப்பொழுதும் என் முன்னே வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். எல்லாமும் நன்றாக இருக்கும்போது தேவனை துதிப்பது எளிது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தேவனை துதிப்பது கடினமானது. யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் அவன், நான் தேவனையே பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன், என் நம்பிக்கை என் தேவன் மேல் இருக்கிறது. எல்லோரும் என்னை விட்டு போகலாம், ஆனால் என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் மாறாதவர். ஆகவே இன்னமும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூறுகிறான். அவ்வண்ணமே உண்மையுள்ள மக்கள் அநேகர் என் குடும்பத்தில் சண்டைகள் நடந்தாலும், உறவு முறிந்தாலும், பணத்தை எல்லாம் இழந்தாலும், என் குழந்தையை இழந்தாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். உபத்திரவத்தின் நடுவிலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். துக்கப்படுகிற கூட்டத்தினருக்கு துக்கப்படாதிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று நினைவுபடுத்துகிறான். அது பஞ்ச காலமாகும். ஆனாலும் நெகேமியா மீட்பர் தங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஜனங்களை களி கூறும்படி அழைக்கிறான். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் கூறுகிறது. உங்கள் உபத்திரவங்களின் மத்தியில் உலகத்தையும் சாத்தானையும் பார்த்து, உன்னால் என் சந்தோஷத்தை தொட முடியாது, என் சந்தோஷம் பாதுகாப்பா இருக்கிறது, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று கூறுங்கள். ஒரு பெண்மணியை பற்றி ஒரு கதை கேள்விப்பட்டேன். அவர்கள் போதகர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது சத்தமாக தேவனை துதித்து கொண்டிருந்தார்களாம். போதகருக்கு அது இடைஞ்சலாக தெரிந்தது. அவர், நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு புது காலணிகளை வாங்கி தருகிறேன் என்று சொன்னாராம். அதை கேட்டதும் அந்த பெண்மணி, அல்லேலூயா, காலணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லேலூயா என்று உரத்த குரலில் கூறினார்களாம். பிரியமானவர்களே, தேவனை துதித்து கொண்டே இருங்கள். எல்லாமும் எடுக்கப்பட்டாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரின் சந்தோஷம் நிலைத்திருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பக்தன் கூறுகிறான். களி கூர்ந்து தேவ மகிமைக்காக கெம்பீர
சத்தமிடுங்கள். யோபு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேலர் சிறையிருப்பிலிருந்து மீண்டார்கள். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு கர்த்தருக்குள் களி கூர்ந்தான். நீங்களும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கலங்காதீர்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஒரு முறை சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேதத்தில் தங்களுக்கு பிரியமான பகுதிகளை குறித்து கருத்து பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் தனக்கு சிருஷ்டிப்பின் சம்பவமே பிரியமானது என்றார். இன்னொருவர் மலைப்பிரசங்க பகுதியே சிறந்தது என்றார். அடுத்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பரலோக காட்சியே மிகவும் மேன்மையுள்ளது என்றார். அடுத்தவர் எபேசியரில் வரும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களே முழு வேதாகமத்திலும் நேர்த்தியான பகுதி என்று அடித்து பேசினார். அந்த வேளையில் அங்கு வந்த ஊழியரான வெப்ஸ்டர் என்பவர் எழுந்து வேதத்தில் ஆபக்கூக் 3:17-18 திறந்து, அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிளையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற வசனத்தை காட்டினார். இங்கே நிபந்தனையற்ற ஒரு மகிழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகளிலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இழப்பிலும் சந்தோஷம். இதுவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய குணாதிசயம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கதையிடையே கேள்வி கேட்கப்பட்ட ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி உண்டு. வாழ்க்கையில் மிக சோர்வுற்ற ஒரு மனிதன் உள்ளம் கசந்து போய் ஊருக்கு வெளியேயுள்ள பாலத்தின் மேலிருந்து கீழே கரை புரண்டு ஓடும் ஆற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்வேன் என்றும், அப்படி போகும் வழியில் சந்தோஷமாயிருக்கிற ஒரு நபரை பார்த்தால் நான் அந்த தவறான முடிவை எடுக்க மாட்டேன் என்றும் தீர்மானம் செய்து கொண்டானாம். பாலத்தை நோக்கி வந்த அவன் வழியெல்லாம் சந்தோஷமான ஒரு முகத்தையும் காணவில்லை. அந்த கதையாசிரியர் இதோடு நிறுத்திவிட்டு, பாலத்தின் உச்சியில் உங்களை ஒருவேளை அவன் பார்த்தால் அவன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்வானா அல்லது தவறான முடிவை எடுப்பானா என்று வாசகரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாராம். அதே கேள்வி உங்கள் முன் வைக்கப்பட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? பிரியமானவர்களே, உங்களோடு வழி நடப்பவர்களிலும் உங்களுக்கு எதிர்கொண்டு வருபவர்களிலும் துக்கத்தால் நிறைந்திருப்பவர்கள் ஏராளம். உங்களில் உள்ள தேவ மகிழ்ச்சி அவர்கள் கிறிஸ்துவண்டை திரும்ப உதவும் வகையில் உள்ளதா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருந்தால் அது காந்த சக்தி போல் மற்றவர்களை தேவனண்டை இழுப்பதற்கு ஏதுவாயிருக்கும். உங்களுடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்ன என்று புறஜாதியார் உங்களிடத்தில் கேட்டு சந்தோஷத்தின் ஊற்றுக்காரனரான கிறிஸ்துவை கண்டு கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஜெபம். பரம தகப்பனே, எல்லாமே தோல்வியான நிலையில் உமக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். எதையும் பலனாக நான் காணாத நிலையில், பலனே இல்லை என்று உணரும் நிலையில் என் இரட்சிப்பின் தேவனாய் நீர் இருப்பதை மறவாதிருக்க உதவும். பயமும் அவநம்பிக்கையும் என்னை அண்டாமல் காத்து கொண்டு உம் தெய்வீக சந்தோஷத்தால் என்னை நிரப்பும். வேதனையான தருணங்களிலும் நான் துதிக்கட்டும். ஆண்டவரே, நீர் மாறாதவராய் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காக முழு மனதுடன் உம்மை நம்புகிறேன். உம்மில் மாத்திரமே நான் களி கூறுகிறேன்
கேட்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.